அப்படியே பலாப்பழமும் பார்த்துட்டு மாம்பழம்லாம் இருக்கும், போயிட்டு மாம்பழத்தையும் சாப்பிட்டு வருவோம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். ஓகே காய்ஸ், பலாப்பழம் பார்த்துட்டோம். இப்போ அன்னாசி பழம் பழுத்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓஹோ, அங்கே ஒன்று பழுத்திருக்கு. பாருங்களேன், செடியிலே இருக்குது. இங்கே ஒரு பழம் பழுத்திருக்கு காய்ஸ், ஃப்ரெஷ்ஷான ஒடிக்கல. பாருங்களேன் கலர் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் வேறு எங்கெங்கே அன்னாசி பழம் பழுத்திருக்குன்னு பார்க்கலாம் காய்ஸ். ஓ, இங்கே ஒன்று இருக்குது. ஃபியூராக இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்கும் பழம். நம்ம பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நாங்கள் உரம் வைக்கிறது, மருந்தடிக்கிறது அந்த மாதிரியான இதெல்லாம் இல்லை காய்ஸ். வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், எல்லாம் நிறைய உடச்சி போட்டிருக்காங்க. அப்பா, இதெல்லாம் இவ்வளோ பழம் கொடுத்தாச்சு காய்ஸ். இங்கே இருக்கும், அங்கே நிறைய உடச்சி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் மேலே உள்ள இதழ்கள், அதெல்லாம் இதை தான் வைப்பாங்க செடி ஆகிறதுக்காக. அன்னாசி. ஓகே காய்ஸ், மாம்பழம் பார்க்க போவோம். இப்போ பலாப்பழம், அன்னாசி பழம் பார்த்தோம். இப்போ மாம்பழம் போய் பழுத்திருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஐயோ, நிறைய பழுத்து போச்சு காய்ஸ். மாமரத்தில் பழம் நிறைய பழுத்து போச்சு, பார்க்காதே விட்டாச்சு காய்ஸ். பாருங்களேன், மரம் பழத்தில் பழம் நிறைய பழுத்து போய் தொங்குது. ஃபைனலாக மாம்பழம் அரிஞ்சாச்சு காய்ஸ். இது பாருங்களேன், ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேயே பழுத்திருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி பழம் எல்லாம் வேணும் அப்படின்னா, மாம்பழம், பலாப்பழம், அன்னாசி பழம் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய அட்ரஸ் அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இது வந்து லொக்கேஷன் வந்து பச்சைமலை.